மொச்சை பயிர் செஞ்சு அது வந்து இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்கு. அந்த அறுவடை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அவரைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்களில் வந்து மொச்சைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பருப்பாக்கி விதையாக்கி மொச்சை பருப்பாகவும் சாப்பிட்லாம், குழம்பு வச்சு, இல்லை பச்சையாகவும் வேச்சு சாப்பிட்லாம். இந்த பொங்கல் சீசனில் வந்து இந்த அவரை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ பொங்கல் பானையில் வந்து இந்த விதையை உரித்து போட்டு தை மாதத்துல இது கரெக்டாக அறுவடைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப சத்துள்ள ஒரு சீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு வந்து சுத்தமாக இருக்காது, கால்சியம் அதிகமாக இருக்கும். இந்த டால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சத்துள்ள ஒரு டால் பருப்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சுவையாக இருக்கும். எப்போவுமே அவரை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதாவது 300 350 சம்திங் தான் வரும். இதை நைட்டில் இந்த சீடை ஊற வச்சுட்டு காலையில் வந்து அது மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு காய வச்சுருவாங்க. அதுக்கு பேர் வந்து ஒரு பிதப்பம் பருப்பு. இந்த மேலே இருக்கிறத வந்து பிதுக்கி எடுத்துகிட்டா பிதப்பம் பருப்பு வில்லேஜில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க. ரொம்ப செம்மையாக இருக்குது. அப்புறமா அதை வறுத்து கருவாட்டு குழம்புல போடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வறுத்து மசாலா அரைச்சி அந்த சீடை வந்து கொட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. அப்புறமா இந்த ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தானியங்களை வந்து வேச்சு கொடுப்பாங்க. அவரை, இன்னொரு நாளைக்கு வந்து பச்சைப்பயிறு, ஒரு நாளைக்கு கொண்டைக்கடலை, அந்த மாதிரி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்து அறுவடை பண்ணிகிட்ருக்குறோங்க. இந்த மொச்சை இன்னும் விளைச்சல் வரலை. பாதி ஒரு செடியில் வந்து இன்னும் 2 விளைச்சல் வந்திருக்குன்னா 2 வந்து பச்சையாகவே இருக்குது, இன்னும் சரியாக காய வைக்கல. ஸோ அதுதான் அறுவடை பண்ணிகிட்ருக்குறேங்க. இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ப்ளஸ் தை மாதம் இந்த சீசனில் தான் இது வந்து ஃபேமஸ். இதுக்கப்புறம் திரும்பவும் 6 மந்த் ஆகிடும். 6 மந்த் ஆஃப்டர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விவசாயத்தையும் பகிர்ந்துக்காங்க. கண்டிப்பாக வந்து விவசாயம் வந்து இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பேக் போன், முதுகெலும்பு. ஸோ விவசாயம் இல்லைன்னா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். அதனால் தண்ணீர் வளத்தையும் நீர் வளத்தையும் பெருக்கிற மாதிரி மரச்செடி கொடிகள்லாம் நட்டுற மாதிரியும் இந்த அரசாங்கம் வந்து ஒரு முயற்சி செய்யணும். இந்த ஏரி வேலைன்ற பேரில் வந்து சும்மா தூங்கிட்டுருக்காங்க. அவங்களாம் இந்த கால்வாய், இந்த ஏரிகளுக்கு வர தூர்வாரி தண்ணி மழை பெஞ்சு எங்கள் ஊருக்கு எல்லா ஊர்லேயும் வந்து மழைகள்லாம் பெஞ்சு ஆறுகள் ஏரிகள்லாம் தண்ணியாக போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் ஊர் ஏரி மட்டும் வறண்டு போய் கிடக்குது. என்ன காரணம்னா பக்கத்து ஊரில் ஏரி நிரம்பி எங்கள் ஊருக்கு வர அந்த கால்வாய் ஃபுல்லாக சுத்தமாக இல்லை. எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க வந்து மாடு ஆடு பிடிச்சிட்டு போகிறது, அவங்க வீட்டுக்கு நேராக வந்து அதை உடச்சி விட்றது, அது மாதிரி பண்ணுறதுனால அந்த வாட்டர் அங்கங்கேயும் நல்லா ஸ்டாப் ஆகி நின்று போயிடுது. ஸோ அந்த கால்வாயெல்லாம் தயவு செய்து தூர் வரணும். ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட்டை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் தண்ணி ஆறாக போயிட்டுருக்கு. ஆனால் எங்கள் ஏரி மட்டும் வறண்டு போய் கிடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி தூர் வரணும். இந்த ஏரி வேலைன்ற பேர்லெல்லாம் தூங்கிட்டு மரத்தடியில் ஜாலியாக ஓம்பி வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஊர் நாம் தானே காப்பாற்றணும். இது மாதிரி ஒவ்வொரு கிராமம் வந்து இது மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா தண்ணீர் வளம் வந்து பார்த்திங்கன்னா நீர் வளம், அதாவது கிரவுண்ட் வாட்டர் வந்து லெவல் வந்து மேலே இருக்கும். நீங்கள் 1000 அடி 2000 அடி போர் போட தேவையில்லை. மழையை நாமளே உற்பத்தி பண்ணிக்குவோம். விவசாயத்தையும் நாமளே வந்து நல்லபடியாக முயற்சி பண்ணி எடுத்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். பசுமையாக இருக்கும், எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் உணவு போன மாதிரி இருக்கும். நீங்களும் கொஞ்சோண்டு லைட்டாக தான் வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் என்றைக்கு எப்போ லாஸ் ஆகுதுன்னே தெரியாது, சொல்லவே முடியாது. இன்றைக்கி 5 ரூபா விற்கிற காய்கறி நாளைக்கு 1 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டாலாம், தூக்கி குப்பையில் கொட்டிட்டு போயிடும். இல்லைன்னா வயல்லே வந்து